வைத்தியர் பொண்ணு அடி பரமா படிச்சாமா. மோதன் யாரு? காட்டெருமையாச்சே. அம்மா சோடா வேணுமா? கலர் வேணுமா? பெப்சி வேணுமா? ஆரஞ்சு வேணுமா? ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? ஆரஞ்சு வேணுமா? ஒன்விட்டா வேணுமா? பூஸ்ட் வேணுமா? வேற என்னமா வேணும் சொல்லுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம், வலிக்குது. ஏயா பாத்து வரக்கூடாது? பார்த்ததுனால வந்து விழுந்தேன். என்ன திமிரா பேசுற? ஐயோ, அவர் மேல தப்பு இல்லைங்க. ஒரு பொண்ணு நீளமா ஜட போட்டுட்டு போச்சா, அத பாத்துட்டே போய் நான் தான் அவர் மேல மோதிட்டேன். நீ பொம்பளை பிள்ளமா, நீ எப்படி வேணாலும் வரலாம். இவனுக்கு அறிய வேண்டாம். ஐயோ ஏயா பொம்பளை பிள்ளை மேல மோதனம் இல்லாம முனைகிட்ட இருக்க? நல்ல அடியா. ஏன் அடிக்கிறீங்க? சைக்கிள் விழுந்து எனக்கு உடம்பு நல்ல அடியா. அத முதல்ல சொல்லக்கூடாதா? ஆளியா தூங்க வாங்க. பாத்து வா, எந்திரி வா. எந்திரி. சரிங்க. பாத்து வேண்டாமா? வரமா. பாவம், என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை? நான் அதுக்காக வருத்தப்படல. என்ன ஒண்ணு ஒருத்தனாவது என்ன வந்து விசாரிக்கிறது தான். நீங்க வைத்தியர் பொண்ணா? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு கேட்கட்டுன்னு எங்க அப்பா வெயிட் பண்றோம். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்களை மாதிரி தாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை செடி வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க பண்ண சொல்லல, உங்க வயசை கேட்டேன். 22. உங்க ஏஜ் என்ன? 50 வயசு இருக்கு. தம்பி தம்பி தம்பி. அடரே போஸ்ட்மேன் சாரா, என்ன விஷயம்? மணி ஆடுறா. அன்னைக்கு ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கிருது இல்ல? ஆமா. அதை இப்ப திருப்பி கொடுக்குறேன். அப்படியா? மறந்தே போச்சு. நீ மறக்கலாம், கடன் வாங்கி நான் மறக்க முடியுமா? வெரிக்கெட் வெரிக்கெட். அப்படித்தான் இருக்கேன். நான் வரேன். தம்பி என்ன இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு 100 ரூபாய் கடன் கொடுங்க. எதுக்கு இதை கொடுக்கணும்? அதுக்கு மேற்கொண்டு 50 தாங்க கேட்டுக்கலாம்ல. எப்பவும் என்கிட்ட ஒரு பாலிசி உண்டு. பழைய கடனை திருப்பி கொடுத்துட்டு தான் ஃப்ரெஷ்ஷா புதுசா கேட்பேன். வெரிக்கெட் வெரிக்கெட். அப்படித்தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு பாலிசி இருக்கு. என்ன? வாங்கின இடத்துல கடன் கொடுக்கறது இல்ல. ஐயோ என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப பணம் கொடுக்க மாட்டீங்களா? நான் சொன்னதான் கொடுக்கவே மாட்டேன். உங்ககிட்ட பணம் வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்ன எச்சரிக்கையா? என்ன குல்பியா வைக்கிறேன்? கிண்டலா? பணம் கொடுக்கவே மாட்டேன். நாமும் தப்பு தான் பண்ணிட்டோம். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட கூடாது. மக்கு கொடுத்துட்டு ஏன் யோசிக்கணும்? எப்படி தொலைச்சிருவேன். போக மாட்டேன். வாங்க, இத முன்னாடியே கொடுத்திருந்தா. வாங்க வந்து கொடுங்க. வாங்காம போக மாட்டேன். என்ன பாக்குறீங்க? யோசிக்காம கொடுத்துருங்க. நீ பண்ண காரியத்துக்கு கொடுக்காம இருவனா? ஏயா ஒண்ணு சிரிக்காதயா. இந்த நீ கடன் 100 ரூபாய். இந்த இடத்துல வாங்க மாட்டேன். இதுவும் என் பாலிசி. ஏண்டா சாப்பாடு வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பிடாம என்னமோ கையில ரேகையை பாத்துட்டு இருக்க? இல்ல இது இனிமே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிடு.
கை கழுவுறதா? பின்ன கை கழுவாம இருந்தா எப்படி சாப்பிடுவேன்? கை கழுவிட்டு சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் கை கழுவ மாட்டேன். ஏன் கை நினைக்க மாட்டேன். அப்புறம் எப்படிடா சாப்பிடுவேன்? நீ ஊட்டி விடு. நான் ஊட்டி விடுவா? அதாவது இன்னைக்கு ஒரு கவட்டவார ஜோசியரை பார்த்தேன். ஜாதகத்துல திசை மாறுது, கையை நினைக்கப்படான்ட்டாரு. நீ ஊட்டி விடுமா? என்னமோ கவட்ட ஜோசியம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ சொல்றது. ஒண்ணும் புரியக்கூடாது, எனக்கு மட்டும் தான் புரியும். நீ ஊட்டி விடு. நல்ல புள்ளப்பா. டேய் என்னம்மா கண்ணாடியில கண்ணத்தை காமிச்சு அப்படி என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க தொடாது அவரு விரல் இருக்கு. அவரா? யாருமா அந்த அவரு? அட சும்மா வெக்கப்படாம சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அந்த பாலு தானே? என் கன்னத்துல பட்ட கையில தான் என் வாழ்க்கைய இறங்கிருக்குன்னு என் மனசுல பட்டுடுச்சு. அப்படி போடுங்க. அதான் நான் பார்த்தேன். சாதாரண பால்ல பழம் தான் நழுவி விழுகும். இங்க என்னடானா பால்ல மீனெல்லாம் நழுவி விழுந்திருக்கு. இந்த நகல் தானே வளருது. எல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோங்க. ஏங்க இந்த பாலு உங்க பெரியப்ப மகன் தானே? ஆமா. குழந்தை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன மீனா முன்னெல்லாம் இங்க வர மாட்டேன், இப்ப அடிக்கடி கோயிலுக்கு வர. வணக்கங்க. என்ன பண்ணுமா உன் குழந்தையா? குழந்தை மூக்கு முடியுமா? லட்சணமா இருக்கு. குழந்தை வசனம் சும்மா நடி. வாமா வா. குழந்தை சும்மா தூக்கிவிடான்னு சொல்லுவாங்கல்ல? ஆமாமா. என்னடா அந்த பக்கம் திரும்பிட்ட? இங்க பாடா. குழந்தைக்கு சீனு ரொம்ப நல்லா இருக்கு. நான் கேட்டா 5-10 கொடுத்துடாதீங்க. ஆளை பார்த்தோன்னா 5 பவுன் போடுறீங்க. என்னடா வளர்ற? ஒண்ணும் இல்ல. அழாதுமா, பயந்துட்டியா? ஐயோ கொண்டவா கொண்டா. அழாமா அழாத. என்னம்மா மாமல் கோவமா ஏன்ற? ஐயோ குழந்தை அழுதே. பிடிமா, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. வாங்கிடுங்க. புதுசா பாக்குதில்ல நம்மள, அதான் குழந்தை மிரளுது. போக போக சரியாயிடும். நீனா அப்பாவை கேட்டதா சொல்லுமா? வரேன். மாங்காய் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? எத்தனை மாங்காடி தின்ன? 4 மாங்காய். 4 மாங்காவா? திருடி தின்னுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நீங்க வாங்க வந்து ஞாயிற்று கேளுங்க. ஏமா இவங்க தோட்டத்துல மாங்காய் தின்னீங்களா? இல்லையே. இல்லீங்கண்ணே, போய் சொல்றாங்கண்ணே. எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தூக்கி விட்டு இவ்வளவு மாங்காய் பறிச்சாங்கண்ணே. எனக்கு ஒண்ணு கூட தெரியலண்ணே. இவங்க பறிச்சு தின்னதுல தோட்டமே காலி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, ஒழுங்கா மரியாதையா உண்மையா சொல்லிருங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் தெரியுமில்ல, வந்தாரு உங்க எல்லாரையும் மரத்தை தலைகளை கட்டி தொங்க விட்டுருவாரு. இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. யாரு போய் சொல்றாங்க? நீ சும்மாரு. இவனுக்கு இப்படி கூட சொல்ல மாட்டாளுங்க. எங்கேயும் போனா பாத்துக்க. நான் போய் தலைவரை கூட்டி வந்துடுறேன், ஜாக்கிரதா. என் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பாக்குறீங்களா என் பலத்தை? பாக்குறீங்களா? பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பக்குவமா கேட்டேன், திமிரா பேசுறீங்க. தலைவர் நீங்க கிடதான் சரியா வருது. கேளுங்க தலைவர் கேளுங்க. செட்டியார் வீட்டு தோட்டத்துல மாங்காய் பறிச்சு தின்னீங்களா? ஆமா. அடிப்பாவி. அப்ப 500 ரூபாய் அபராதம் கேட்டுங்க. 500 ரூபாய் தானே? இவருதான் பறிச்சு கொடுத்தாரு. இவர்கிட்டயே கேளுங்க. நான் பறிச்சு கொடுத்தானா? என்ன விளையாடுறியா? நியாயங்க வந்தா எம்ம அநியாயமா படி போடுறீங்க. ஏய் நீங்களே சொல்லுங்கடி. ஐயா பொய் சொல்லுதுங்க. பாலு, பொம்பளை பிள்ளைங்க பொய் சொல்லாது. இப்ப நீ 500 ரூபாய் பணம் கட்டுறியா? இல்ல பஞ்சாயத்தை கூட்டட்டுமா? ஐயோ பஞ்சாயத்துல கூட்ட வேணா, நானே காசு கொடுத்துறேன். நாங்க வரோம். தேவையாது. நல்ல பஞ்சாயத்து தலைவர். ஓடி போ. 1 2 3 4 5 இந்த 500 ரூபாய். ஏண்டா அழகு, 5 நிமிஷத்துல 500 ரூபாய் போச்சு. எனக்கு தேவையா? நான் என்ன பண்ணுவேன்? யாரையும் பேசாதவங்க தான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி அவ பக்கம் சாஞ்சிட்டாங்களே. அவளுக்கு சும்மா விடப்படாது, ஒரு வழி பண்ணுவான். வாங்கடா. ஏய் என்ன நீ கொடுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு புறவிட உனக்கு. டேய் உன் கரண்டி வேணா, பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. வேணாம், உனக்கு இந்த கரண்டியே போ. என்னாச்சு? ஏப்பா ஏதோ ஒரு வண்டி வருது. யாரு? வண்டி நிறுத்து. டீ கடைக்காரரு, ஒரு டீ போடுங்க. தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? நான் வள்ளிமலை கோயில்ல தான் இருப்பேன். அங்க
1 மணி நேரம் இருப்பேன். அம்மா டீ தாங்கணுமா லைட்டா வேணுமா? அதான் 1 மணி நேரம் இருப்பேன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா பஸ்யான இடத்துல பிறந்த பொண்ணு அதான் சம்மந்தமா பேசிட்டு இருக்குது. அதான் என்ன சொல்றேன், டீ போடுறேன். ஏமா டீ லைட்டா வேணும் தாங்க வேணுமா? உன் டீ வேணும், ஒண்ணு வேணும். வண்டி ஏரியா. இத முதல்ல சொல்லிக்கலாம்ல. தெரியல என்ன அந்த பொண்ணு கோயிலுக்கு ஒண்ணுதான் வர சொல்லிட்டு போகுது. அப்படியா? டேய், இந்த நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது. யார் அடிக்கிறது? சரி சரி மறுப்பாம சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்பு. நீ வேறடா, எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு வண்டியா நிறைய வேலை இருக்கு. ஆமா, உன் வேலை வண்டியில தான் இருக்கு. இந்த டீ சாப்பிடு. 2 டீ உனக்கே கொடுங்க. உன் டீயை ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன், இது கொடுக்குறேன். என்ன டீ கடைக்காரரா? சௌக்கியமா? இருக்கிறேம்மா. ஒரு டீ போடுங்க. போட்ட டீ இருக்கு சாப்பிடுங்க. போட்ட டீ எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு புதுசா தான் வேணும். இத பாருங்க, நான் குளத்தாங்கரையில இருக்கிற மாந்தோப்புக்கு போறேன். 1.5 மணி நேரம் இருப்பேன், புரிஞ்சுதா? 1.5 மணி நேரம். அப்ப நான் வரட்டுமா? டீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். டீ எனக்கு வேண்டாம், நான் வரட்டுமா? வர்றேன். தம்பி என்ன சொல்லிட்டு போகுதுன்னு புரியுதா? உனக்கு புரியுதா? புரியலையே. வேலையை பாடுறா. என்னங்கப்பா இது? ஏய் நில்லு, எங்கடி போற? என்னடா இது? ஊர்ல இருக்கிறவங்க பூரா எங்க போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கட்டின பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம போற. ஏமினா அர்ச்சனை பண்ணிட்டு கோயில்ல சாஸ்திரத்துக்கு உட்கார்ந்து எழுந்து போவாங்க. நீ என்னடா உட்கார்ந்து எடுத்து விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கே. வாடி போலாம். கொஞ்சம் இருடி. ஏய் உண்மையை சொல்லு, அந்த பாலுக்காக தானே காத்துட்டு இருக்க? ஆமாண்டி, நான் கோயிலுக்கு போறேன்னு அது காதுல விழுற மாதிரி தான் சொன்னேன். அந்த லூசு காதுல விழுந்துச்சோ இல்லையோ? ஐயோ, என்னது? நான் வர சொல்லி நீங்க ரொம்ப நேரமா வரலையா? அதான் லூசு டென்ஷன் லூஸ் ஆகி. என்ன லூஸ் ஆக்கிறாத? இது நானே உன்னை பார்த்து கேட்கலாம்னு ஆவலா இருந்தேன். என்னன்னு சொல்லுங்க. இல்ல கால்ல அடிபட்டுச்சுங்களே, காயம் சரியாச்சுங்களா? ஏன் இன்னும் ஆறலீங்களா? இல்ல, கால்ல காயம் ஆறிடுச்சு, மனசுல காயம் பட்டுடுச்சு. அப்படியா? எங்களுக்கு சொல்லவே இல்லையே. இருங்க நான் வைத்திய கூடியாரன். அண்ணே கொஞ்சம் இருங்க. நல்லா இருக்கு 2 பேரும் நடத்துற நாடகம். இவ பால்காரன் பேசுறதோ நீங்க மீன்காரிட்ட பேசுறதோ மனசுல இருக்கிறத பட்டுன்னு போட்டு உடைச்சிடணும். நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நானே சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை தான் பண்ணிக்குவேன். நோக்கு என்ன ஆச்சு? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ணா உங்களை தான் பண்ணிக்குவேன். அபிஷ்டு இப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன். மறுபடியும் ஸ்நானம் பண்ணி வச்சுட்டியடா. வாங்க 2 பேரும் போய் சேர்ந்தே ஸ்நானம் பண்ணுவோம். என்ன கட்டி பிடிச்சா பிரயோஜனம்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கருப்பா குண்டா இருக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏ உள்ளியா அழகா இருக்கியே. என்ன பண்ண? சிரிச்சேன். சிரிச்சியா? நான் எவனோ வெடிகுண்டு வச்சுதான் நினைச்சேன். உன்னை அடிக்கடி சந்திக்கணும். எங்க மீட் பண்ணலாம்? டீக்கடை ஓகேயா? பப்ளிக் பிளேஸ். நம்ம காதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எங்க அப்பா வைத்தியர் தானே, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து படுத்துக்குங்க. அதுக்கு மருந்து வச்சு கொள்றதுக்கா? அப்படி இல்லங்க, எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சந்திக்கலாம்ல. போயா போயா ஐயா இறங்க. வணக்கம்யா. வணக்கம்யா. வணக்கம் வணக்கம். ஏன்பா பாலு, மிராசு மகன் வந்திருக்காரு, ஓம்பாட்டுல உட்காந்துருக்கிய, எந்திரிப்பா. மிராசு மகன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்னு எந்த சட்டத்துல இருக்கா? இல்லையே. அப்ப நான் நிக்கணும். சரிதான். இந்த பாரு, நீ அவருக்கு எடுபடி, உங்க கெடுபடிதான் ஏட காட்டாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, உன் வேலை நீ பாரு. அதுவும் சரிதான். இந்த பாருப்பா, இவன் நம்ம ஆளு நேத்து ஏதோ லோனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தானா, பார்த்து பாஸ் பண்ணு. இவருக்கு முன்னால கொடுத்த 10 பேருக்கு என்ன லோன் தர முடியல, நேத்து கொடுத்தவருக்கு எப்படி தர முடியும்? மிராசு மகன் நான் சொல்றேன், உடனே பாஸ் பண்ணு. நீ மிராசுக்கு மகனா இருக்கலாம், மன்னருக்கு மருமனா இருக்கலாம், நான் ஆர்டர் தான் பாஸ் பண்ணுவேன். ஓ அப்படியா? தள்ளியா மேனேஜர்? ஐயா வணக்கம் ஐயா. நீ இன்னும் நல்லா தான் கும்பிடுற, ஆனா உனக்கு கீழே வேலை பாக்குறவன உனக்கு தோண வச்சுக்க தெரியலையே. யாரு? அந்த பாலுவ தானே சொல்றீங்க? நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேங்க, மசிய மாட்டேங்கிறான்.
நீங்க லட்ச லட்சமா கொட்டுங்க, அவன் லட்சியத்தையே பேசிட்டு இருப்பான். அது எனக்கு தெரியாது. நீ என்ன பார்த்து கும்பிடுற மாதிரி அவனும் என்ன பார்த்து கும்பிடணும். நடக்காதுங்க. நடக்கும். என்னது? உன்னை எங்க இருந்து தூக்குறது? ஐயா, அதை மட்டும் பண்ணிடாதீங்க. என் பேட்டிங்களை எல்லாம் இன்னைக்கு தாங்க இந்த ஊர் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கேன். அப்ப அவனை மாத்திரு. அது நடக்கும். ஐயா சாப்பிடறதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்ல? பிராண்டி விஸ்கி வாங்க வேண்டிய தேவையே இல்ல. ஏன் இங்கே இருக்கே தாமோ 3 ஃபுல்லு கொண்டா. சந்தைக்கு இவர் போக வேண்டியதானே, ஏன் ஆட்டோ கூட்டி போறாரு? வேலை முடிஞ்சு வந்தா யார் நமக்கு சோறு போடுறது? வேணும்னா நான் போடுதா? வந்து போடு. நீயா? நீ இப்படி வந்த? கதை திறந்துருந்துச்சு வந்தேன். திறந்து வந்துடுறா? ஊவா என்ன விளையாடுறியா? எதுக்கு வந்த? அது கதையா? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்கவா? பாத்துட்டு இல்ல, முதல்ல கிளம்பு. உன்கிட்ட நிறைய பேசணும். இது துணி கூட பேச முடியாது, முதல்ல கிளம்புனே. அடா போன்னு சொல்ற முனைகிட்டு இருக்க. என்ன வாடி சீக்கிரமா. சும்மா நொய் நொய் நொய்ன்றா. ஐயோ, எங்க அப்பா மட்டும் போட்டிருக்க. இப்படி பார்த்து தப்பா நினைப்பாங்க. நீ சீக்கிரம் ஓடி போயிரு. நான் போக மாட்டேன். போக மாட்டேங்கிற. அப்ப குளத்தங்கரைக்கு வரணும். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரணும். அட கண்டிப்பா வர. நீ போ. ஏண்டே அப்பாடா, நீ போகாத. இங்கே ஒளிஞ்சிட்டு அப்புறமா போ. இங்க ஒளிஞ்சுக்க. இங்க ஒளிஞ்சுக்க. நேரம் அப்பா இங்கே வருவாரு. இங்க வா, அப்படி உட்காரு. ஐயோ, இது மிளகா பாயாச்சு. பரவாயில்ல. டேய், என்னடா திருவிழா கூட்டத்துல தோஞ்சு போன மாதிரி திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, இப்பதான் ஆபீஸ்ல வந்தேன். ஆமா, நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. அப்பா ரொம்ப பசியா இருப்பாருமா, நீ கூட சாப்பிட போடு. அவரு இப்பதான் 5-6 கலர் குடிச்சாரு. குடிச்சாரா? குடிப்பாரு, இவனு ஊத்து. ஏய், அவனுக்கு வேற வேலை கிடையாது. போய் சமடி போடி. சந்தைக்கு போயிடுதா? தூக்கமா வருதா? சீக்கிரம் படுங்க போங்க. அங்க போறீங்க? படுக்கிறதுக்கு பாய் வேணும்டா. நீங்க பாயில படக்கூடாது, தரவே படுங்க. அந்த பாயில படுத்தா எனக்கு தூக்கம். ஏன் பாய் நீங்க படக்கூடாது. ஏய், என்னடா ஓன் பாய் ஏன் பாய் பேசுற? எனக்கு பாய தொடப்படாது. ஏன்டா பாய் நட்டமா நிக்குது? சும்மா ஒரு அட்ராக்ஷன் படிச்சிருக்கேன். என்ன அட்ராக்ஷனோ எவ்வளவோ. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. மிளகா நெடி. ரொம்ப நெடி. ஓவர் நெடி. ஏன்டா மோனே, ஒரு தும்மல் ஓங்கிட்ட இருந்து வருது. ஆமா, இன்னொரு தும்மல் எங்க இருந்து வருது? இன்னொரு தும்மல் தான் இது. டேய், அது ஏற்கனவே குழப்பம். மேற்கொண்டு நீ என்ன குழப்பாத. ஐயோ, என்னை ரொம்ப குழப்பறாரு. என்ன ஏமாத்த முடியாதா? என்ன பண்ண? தள்ளுறானா? மனுஷனை நிம்மதியா படுக்க விட மாட்டேன்றானே. அவ்வா ஆண்டவா. பாலே, அப்பா, நான் பாய் எடுக்கும்போது அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சே. பொண்ணா? நீங்க எப்படி இருக்க முடியும்? நம்ம வீட்டுல யாரும் வர முடியுமா? என்ன பேசி நீங்க? அதான பார்த்தேன். அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு பாலே. எங்க உட்காந்துருந்துச்சு பாருங்க. எப்படி தர? என்ன நீங்க பிரம்மபுரமா பேசிட்டு இருக்கீங்க? ஆனா நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணை பாத்துக்க முடியாது. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஏமா, இந்த பாருமா, அப்பா வந்தல இருந்து பொண்ணு அலையறாரு. என்னங்க? அது ஒண்ணும் இல்ல, முழா நெடி. நீ வேற ஏன்டா?